الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والأئمة المجتهدين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان المجيد في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. الحمد لله. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய கணக்கிலடங்கா படைப்புகளிலே மிகவும் உன்னதமான அற்புதமான படைப்பாக இருக்கக்கூடிய மனித இனத்திலே நபியெல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி மனித கோடிகளை அல்லாஹு தஆலா பல்வேறு கொள்கைகள், மதங்கள், மார்க்கங்கள், சமயங்கள் சார்ந்த மக்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்க, நமது கோரிக்கை எதுவும் இல்லாமல் அல்லாஹு தஆலா நம் மீது கருணை காட்டி ஈமான் என்ற பொக்கிஷத்தை இலவசமாக அல்லாஹு தஆலா வழங்கி, ஈமான் கொண்ட சீதேவியான நன்மக்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களாக இருக்க, லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகுடைய உம்மத்தினராக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்க, அவன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தினராக நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி கண்ணியமான முறையிலே வாழச் செய்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எந்த நபியை படைத்திராவிட்டால் நாம் இங்கே இந்த பள்ளியிலே கண்ணியமான தோட்டத்திலே அமர்ந்திருக்க முடியாதோ? இன்றும் நாம் கண்களால் பார்க்கின்ற, செவிகளால் கேட்கின்ற, சிந்தனைகளால் உணர்கின்ற எந்த விதமான பொருட்களையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்க மாட்டானோ. ஏனென்று சொன்னால், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹு தஆலா சொல்றான், லவ்லாஹு லமா ஹலக்துக யா ஆதம், அந்த பூமானை மட்டும் படைக்க நான் நாடியிருக்கவில்லை என்று சொன்னால், படைத்திருக்கவில்லை என்று சொன்னால், அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால், உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹு தஆலா சொன்னார். அத்தகைய பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறந்த ஒரு நன்னாளிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் காலம் முழுக்க நபிகளாரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். காலம் முழுக்க மக்களால் நபிகளார் போற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவன் நம்மை விட அதிகமாக புகழ்ந்திருக்கிறான் நபிகளாரை பற்றி. ஒரு சின்ன வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா, நாம் மிகவும் உயர்வான ஒரு பொருளாக ஆக்கிவிட்டோம், லக, உங்களை, நபிகளால் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள் யார்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதை தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், அதை அடுத்தே சொல்லுகிறான், லக்க திக்ரக்க, உங்களை ஞாபகம் செய்வதை, நீங்கள் நினைவு கூறப்படுவதை மிக உயர்ந்த ஒரு அமலாக நாம் ஆக்கியிருக்கிறோம், உயர்ந்த ஒரு பொருளாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான் கலாம் ஷரீஃப்ல. அல்லாஹு தஆலா ஏன் இப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹுடைய கலாம் ஷரீஃப் எங்கிருந்து வருகிறது? உம்மர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வருகிறது. அவர்கள் எதை பேசினார்கள்? அல்லாஹ்வே சொல்லுகிறான், அல்லாஹ்வே சொல்லுகிறான். அவர்களாக சுயமாக எதுவும் பேசுவது கிடையாது. சூரத்து நஜ்மிலே அல்லாஹ் சொல்லுவான், அவர்களாக சுயமாக அவர்கள் பேசுவதே கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா என்றால் அறிவிக்கப்பட்ட வஹியாக இருந்தாலே தவிர ஒரு வார்த்தை கூட நபிகளால் தன்னிச்சையாக சொன்னது கிடையாது என்பதாக அல்லாஹு தஆலா உயர்வுபடுத்தி கூறுகிறார். இதை விட உயர்வாக எப்படி நாமெல்லாம் புகழ்ந்து விட முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். சில மக்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த குறைவான மதியை வைத்து குறைமதியோடு பேசுவார்கள். நபிகளாரை வரம்பு மீறி புகழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகளாரை புகழ்வதற்கு வரம்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களை ஞாபகம் செய்வதை நான் உயர்வான வஸ்துவாக நான் ஆக்கி இருக்கிறேன். அவர்களை பற்றி சிந்திப்பதே உயர்வான விஷயம் என்று நான் கூறியிருக்க, நீங்கள் எப்படி வரம்பை நிர்ணயிக்க தகுதியான மக்களாக நீங்கள் ஆயிருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்கள் சொல்றாங்க, நபியை வரம்பை மீறி புகழ்றாங்க, வரம்பை மீறி புகழ்றாங்க. அல்லாஹ் அக்பர். நபிகளாருடைய புகழுக்கு வரம்பே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களை சிந்திப்பதை உயர்ந்த அமலாக ஆக்கி இருக்கிறேன் சொல்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனக்கு எனது ரப்பு அதவை கற்றுக் கொடுத்தான், ஒழுக்கத்தை எனது ரப்பு கற்றுக் கொடுத்தான். நபிகளாருக்கு ஆசிரியர் கிடையாது. அல்லாஹ்வே ஆசானாக இருந்து, எனக்கு எனது ரப்பே ஆசானாக இருந்து எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். மிக அழகான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால் ஒழுக்கம் எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் கற்றுத் தரக்கூடிய ஒழுக்கம் எந்த பொருளாக இருக்கும்? அல்லாஹ்வுக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கம் எப்படி என்று சொன்னால், அவனிடத்திலே முழுமையாக அபுதியத்தை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது, அதைத்தான் அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான். அதைத்தான் மிக மிக ஒழுக்கமான விஷயமாக அல்லாஹ் கருதுகிறான். அதை விட ஒழுக்கமானது எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் முற்றிலும் சரணாகதி அடைந்து போகுதல், நம்மை ஃபனாவாக்கிக் கொள்ளுதல், இது மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு ஒப்பான விஷயம். ஆனால் அல்லாஹ் கண்முன்னே இல்லை. அல்லாஹ் சொல்றான், வஹுவ மாக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களோடே நான் இருக்கிறேன். வஹுவ மாக்கும், உங்களோடுதான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு எதுவெல்லாம் தேவைகளாக இருக்குமோ அதையெல்லாம் நான் அது தேவையை உண்டாக்கி அதை நானே நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறேன். நாம் யோசிக்கின்றோம், நாம் காலையில் எழுகின்றோம், காலையில் எழுந்து பைத்துல் கலா செல்கிறோம், மிஸ்வாக்கு செய்கிறோம், ஒது செய்கிறோம், தொழுகிறோம், இப்படியெல்லாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல்,
அல்லாஹ்வுடைய இராதா நாட்டம் இல்லாமல் நம்மால் காலையில் எழுந்துவிட முடியுமா? முடியாது. படுத்திறக்க போகும்போது சிறு பிள்ளைகளுக்கு துவா சொல்லித் தருவார்கள் மக்தப மதரசாக்களிலே. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யா. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் துவா இது. அல்லாஹும்ம யா அல்லாஹ், பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டே, அமூத்து நான் மௌத்தாகிறேன், வ அஹ்யா உனது பெயரை கொண்டே நான் ஹயாத்தாகுவேன். என்ன அர்த்தம் இதுக்கு வந்து? படுத்து தூங்குறதுக்கு யாரு வேணும்? அல்லாஹ் வேணும். காலையில முடிக்கும்னு சொன்னா யாருதான் விழிப்பை ஏற்படுத்துவா? அல்லாஹ் நாடுதான் விழிக்க முடியும். நாடாள மக்கள் விழித்திருக்கிறார்களா? எத்தனையோ மனிதர்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். தூங்கிட்டு இருந்தாரு, காலையில எழுப்ப போகும் பொழுது அப்பதான் மௌத்தா இருக்கிறார். நமது நண்பருடைய சித்திக் பாயுடைய அம்மா அவங்க இதே மாதிரி தான் ஆயக்குடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில பேத்தி வந்து கதவுக்கு தட்டி வச்சு உள்ள போய் எழுப்பலாம், தீக்கு எழுப்பலாம் போகுது. கொஞ்சம் தான் வஃபாத் ஆயிருக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க, தூங்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க. அல்லாஹ் அங்க எழும்புவதை நாடல, மௌத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நம்மை ஒரு மையத்தாக, மையத்து சொன்னா ஒரு வருத்தத்திற்கு விஷயமா யோசிக்கவே கூடாது, மன சஞ்சலத்துக்குரிய விஷயமா யோசிக்கவே கூடாது. மையத்து சொன்னா என்ன அர்த்தம்? மையத்தினால எதுவுமே செய்ய முடியாது. குளிக்க வைக்க நம்ம தான் குளிக்க வைக்கணும், நம்ம தான் செய்யணும், குளிக்க வைக்கணும். பக்குவமா சுத்தமா நம்ம தான் குளிக்க வைக்கணும். அப்போ மையத்தை வந்து நீ திரும்பி நம்ம சொல்றோமா? திரும்பிடுக்குதா? கையை தூக்கு சொல்றோமா? கை கழுவி விடுறதுக்கு ஒரு செய்ய செஞ்சு போறேன் நீ ஒத்துழை சொல்லுவோமா? சொல்லி அது செய்யாது. நாமவே செய்கிறோம், அது எல்லாம் நமக்கு வளைஞ்சு கொடுக்குது. அப்ப சுயமாக அதற்கு எதுவுமே கிடையாது. சுயமாக அசைய முடியாது, சுயமாக பார்க்க முடியாது, சுயமாக பேச முடியாது. இப்படித்தான் நீ என்பதை சிந்திக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் எடுத்து வைக்கக்கூடிய அபதியத். யாரெல்லாம் சுயமாக நான் கிடையாது, அல்லாஹ் என்னிலிருந்து எதுவெல்லாம் வெளிப்படுகிறதோ, சிந்தனையாக, பேச்சாக, பார்வையாக, கேள்வி ஞானமாக, அசைவாக எதுவெல்லாம் ஏற்படுகிறதோ யாரெல்லாம் நீதான் உருவாக்குகிறாய் என்னிலிருந்து. இந்த சிந்தனைகள் கல்விகளிலே உண்டாக வேண்டும். இந்த அபதியத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த அபதியத்தை யார் உயர்வாக, அபதியத்தில் உயர்வாக யார் இருந்தார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் மேராஜை பற்றி சொல்லுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. தனது அடிமையை நபியை பார்த்து சொல்றான். அல்லாஹ் நபியை பற்றி சொல்றான், தனது அடிமையை இரவில் மேராஜுக்கு அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் தனது அடிமை என்று யாரை குறிப்பிடுகிறான்? நபிகளாரை குறிப்பிடுகிறான். என்ன அர்த்தம்? அங்க வந்து நபிகளார் எப்படி அல்லாஹ்விடத்திலே தனது அபதியத்தை நிரூபித்து காட்டினார்களோ, தனது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் முற்றிலுமாக, அதுபோன்ற அபதியத்தை நாம் வெளிப்படுத்திவிட முடியுமா? அவர்கள் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, வரஃபஅனா லக திக்ரக். சதா என்னிலே அடிமைத்தனமாக இருந்த, அடிமைத்தனத்தை முழுக்க வெளிப்படுத்திக் கொண்டிருந்த என்ற ஹபீபுல் நாயகம் அவர்களை சிந்தனை செய்வது திக்ர் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் கண் முன்னால பார்க்க முடியாது, அல்லாஹ் கண் முன்னால பார்க்க முடியாது. அவனுக்கு இபாதத் செய்வதற்கு நபிகளா சொல்லித்தான் அல்லாஹ் யாருன்னு தெரியும்.
அதான் நபி சொல்றாங்க, அத்தபனி ரப்பி, எனது ரப்பு எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். மிக அழகான முறையிலே ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்தான். ஒழுக்கத்தை பத்தி அல்லாஹ் பேசலாம். ஒழுக்கத்தின் உச்சம் என்னது? ஒழுக்கத்துடைய உச்சம் அல்லாஹ்விடத்திலே அடிமைத்தனத்தை ஒப்புவிப்பது. அந்த கலையை எனக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து நபி பேசுவாங்க, வஅல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி, அல்லாஹ் தஆலா எனக்கு ஆசானாக இருந்து இல்மை கற்றுக் கொடுத்தான். யாரும் ஆசான் கிடையாது உலகத்துல இருந்து. இல்மை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அவன் தான் இல்மை தருகிறான், அவன் தான் இல்மை தருகிறான், இல்முக்கு சொந்தக்காரன் அவன் மட்டும் தான். தொடர்ந்து நபி பேசுவாங்க, ஃபஇன்னி அனல் காசிமு, அந்த இல்மை பங்கு வைப்பவன் நானாக இருக்கிறேன். யாராக இருந்தாலும் சரிதான். நபிக்கு முன்னால் உள்ள எல்லா நபிக்கும் இல்மை கொடுத்தவங்க யாரு தான்? பங்கு வச்சவங்க யாரு தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். யோசிச்சு பார்க்கிறோம், ஆதிபிதா ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தான் அல்லாஹ் படைச்சான். நபி ஸல்லல்லாஹு கடைசியில் தான் வந்தாங்க. எப்படி கடைசியில் நபி வந்து முன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ம கற்றுக் கொடுத்திருக்க முடியும், பங்கு வச்சிருக்க முடியும்? லட்சத்துக்கும் மேற்பட்ட நபி நிர்வாகங்களுக்கு இவங்களா பங்கு வைத்தார்கள்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? முதலாக அல்லாஹ் தஆலா படித்தது நூருல் முஹம்மதி என்ற ஒரு பொருளைத்தான். ஆரம்பத்தில் அல்லாஹ் படைச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை அல்லாஹ் படைச்சான். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அனமின் நூரில்லா, அனமின் நூரில்லா. ஏன் நபியை புகழணும்? ஏன் நபியை புகழணும்? பொதுவாக மனுஷன் வந்து தன்னை புகழ்ந்தா சந்தோஷப்படுவான், தன்னை புகழ் தான் செய்வான், சந்தோஷப்படுவான். யாராலும் சரிதான், விதிவிலக்கே கிடையாது. இதுல வந்து அல்லாஹ் பாதுகாக்க. ஆனா நபியை புகழ்ந்தா வரம் மீறி புகழ்றீங்க, வலிமாகளை புகழ்ந்தா வரம் மீறி புகழ்றீங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 லட்சம் ஹதீஸ்களை பாடம் செஞ்சுட்டாங்க. வேறொரு வரலாற்று குறிப்பில் பார்க்கும் பொழுது 7000 என்பதாக சொல்றாங்க, 70,000 என்பதாக சொல்றாங்க, 70,000 என்பதாக சொல்றாங்க. ஆனா சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் இந்த கிரந்தங்கள் எல்லாம் பார்க்கும் சொன்னா அடுத்தடுத்து திரும்ப வந்த ஹதீசுகளை குறைச்சி பார்க்கும் சொன்னா மொத்தமே 3000-4000 ஹதீஸ் தான் வரும். அவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸா அவர்தான் வெளியே வந்து இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, சாக்கு பைய காட்டி, ஒரு சாக்கு பையத்தான் நான் விரிச்சு விட்டுருக்கிறேன், ஒரு சாக்கு பைய தான் நான் விரிச்சு விட்டுருக்கிறேன், இன்னொரு சாக்கை விரிச்சு சொன்னா ஹதீஸை பத்தி சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அதிகமான ஹதீஸை அறிவித்தவங்க. அவங்க சொல்றாங்க, இன்னொரு சாக்கு பையனை அவிழ்க்கவே இல்லை, அதை அவிழ்க்க சொன்னா அது கழுத்துக்கு கட்டி வந்து விடும். என்ன அர்த்தம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹாபாக்கள் பெற்ற ஹதீசுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எதுவெல்லாம் ஹதீஸாக வந்திருக்கோ அது மட்டும் கிடையாது. அதை தொடர்ந்து நபிமாவுடைய காலத்துக்கு பின்னால் வலிமார்கள் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், காஜா நஹீம் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், இது போன்ற மிக பெரும் வழிபாடுகளின் மூலமாக எத்தனை வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினா. கௌசுல் ஆலம் அவங்க என்ன சொன்னாங்க? கௌசுல் ஆலம் என்ன சொன்னாங்க? என்னை பார்த்தவர்கள், எனது சந்ததிகளை பார்த்தவர்கள், அப்படியே கணக்கு போட்டு ஒரு 21 ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கை சொல்லி இதுவரைக்கும்
உள்ள என் சத்தங்களை பார்த்த மக்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் சொன்னாங்களா இல்ல? எப்படி சொன்னாங்க அவங்க இன்னும் எத்தனை விஷயங்கள் சொன்னாங்க அவங்க நான் உன்னை எனது முரீதீன்களை நான் கைவிட மாட்டேன். எப்படி சொன்னாங்க அவங்க அவங்க நபியா அவங்க சொல்ற வார்த்தையில என்ன தப்போ? அப்போ அல்லாஹ் தஆலா பேசுவது போல எத்தனை வார்த்தைகள் வழிமார்கள் பேசுறாங்க. ஒரு வழி அவங்க அனல் ஹக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அனல் ஹக்கு சொல்றாங்க. நான் தான் அல்லாஹ் சொல்றாங்க, நான் தான் ஹக்கு சொல்றாங்க. ஜதுபுடைய ஹாலாத்துல அல்லாஹ்விடத்திலே ஃபனாவாகி அல்லாஹ்விடத்திலே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த அந்த மகான் சொல்றாங்க. அந்த மகானுக்கு உலமாக்கள் தீர்ப்பு சொல்லி அவர்களுக்கு தலையை வெட்டப்படுகிறது. தலையை வெட்டப்பட்ட ஒவ்வொரு வெட்டும்போது விழுந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் ஆனால் ஹக்கு சொல்லிச்சாமா. எப்படி சாத்தியம் இதெல்லாம் அப்போ அவங்க ஹக்குத்தாளவா அல்லாஹ் அவங்க எப்படி சொல்ல முடிஞ்சது அவனால? ஆமா, சாதாரண சிற்றலையை வைத்து இதில் விளக்க முடியாது. சாதாரண சிற்றலையை வைத்து இதெல்லாம் விளக்க முடியாது. எப்படி சொன்னாங்க? சொல்ல முடிஞ்சு. அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வே சொல்றான். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இது. அல்லாஹ்வே சொல்றான், யார் என்னை நான் பிரியப்பட்டு யார் என்னை எனக்கு நெருக்கமாக நான் எந்த மக்களை ஆக்கிக் கொள்வேனோ அந்த மக்களின் கண்களாக நான் ஆகிறேன். அந்த மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிறேன். அல்லாஹ் சொல்றான் இத. அந்த மக்கள் கேட்கக்கூடிய செவிகளாக நான் ஆகிறேன். அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கள் பேசக்கூடிய வார்த்தையாக நான் ஆகிறேன், பேச்சாக நான் ஆகிறேன். அல்லாஹ் சொல்றான். மறுக்க முடியாத ஹதீஸ் இதெல்லாம் அந்த மக்கள் பிடிக்கும் கைகளாக நான் ஆகிறேன், அந்த மக்கள் நடக்கும் பாவங்களாக நான் ஆகிறேன். வலிமகன் சாதாரண மக்கள் நினைச்சுக்கிட்டீங்களா? விலாயத்தை பெற வேண்டும் என்றுமா நாம் எல்லாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மனதுக்குள் ஆசைப்பட்டால் தான் அல்லாஹ் தனது குர்பை, தனது நெருக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த வகையில பார்க்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர்களாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, முர்சலான ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக நபிகளார் இருந்திருக்கிறார் சொன்னா அவங்களுடைய அந்தஸ்து என்னவாக இருக்கும்? நபிக்கு நுபுவத்துக்கு முன்னால விலாயத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உண்மை அதுதான். நுபுவத்துக்கு என்ன வேணும்? ஆரம்பமாக விலாயத்து வேணும். விலாயத்து அடிப்படை. அதற்கு அடுத்துதான் நுபுவத் என்பது, அதற்கு அடுத்துதான் ரிசாலத் என்பது. விலாயத்தும் நுபுவத்தும் ரிசாலத்தும் ஒருங்கே பெற்றவங்க யாரு? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட ஒரு பகுதி விலாயத் வலிமார்களாக வந்த மக்களின் மூலமாக வரக்கூடிய பேச்சுகள் இருக்குது இல்லையா? இதுவும் ஹதீஸ் தான். இதுவும் என்னன்னா ஹதீஸ் தான். இதெல்லாம் நபியுடைய பிறந்த நன்னாளிலே நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க அவங்க, எந்த அளவுக்கு நபி உயர்ந்தவர்கள். அவர்களை விட உயர்ந்த ஒரு பொருள் எதுவுமே கிடையாது அல்லாஹ்வுடைய படைப்பிலே. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வே சொல்றான். இதை எனது ஹபீபை தாண்டி எந்த உயர்வும் யாருக்கும் கிடையாது. எனது ஹபீபை படைக்கவில்லை என்று சொன்னால் உங்களில் யாரையுமே படைத்திருக்க மாட்டேன். நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் எதையுமே நான் படைத்திருக்க மாட்டேன். அவர்களை படைக்க வேண்டும் என்று நான் பிரியப்பட்டேன்.
அதனால் தான் அவர்கள் எனக்கு முழுக்க முழுக்க அபுதாக அவங்க இருந்து சாதிச்சு காட்டிட்டு போனாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய பெருமையை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சலன் என்ன கொடுத்திருக்கிறான்? பிள்ளை ஓதலாம் இல்லையா? ஹாஃபிஸுக்கு ஓதலாம், ஆலிமுக்கு ஓதலாங்க, சனது ஓதலாம் இல்லையா? சஹாபாக்களுக்கு சனது அல்லாஹ் என்ன தர்றான்? நபியை பின்பற்றிய, நபியின் மீது ஆஷிக்கின்களாக இருந்த, நபிக்காக தங்களை முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட, எந்த அளவுக்கு ஒரு சஹாபி நபிகளாரோடு போறாங்க, குதிரையில போறாங்க. போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்குது, மரத்துடைய கிளை கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறது. அப்பொழுது நபிகள் பயணம் போகும்பொழுது நபி கொஞ்சம் தலையை சாட்சி குளிச்சு செஞ்சாங்க, போனாங்க. பின்னால் அந்த சஹாபி எப்பொழுதெல்லாம் அந்த பக்கமாக செல்வார்களோ, எப்பொழுதெல்லாம் அந்த பக்கமாக செல்வார்களோ, அந்த சஹாபி என்ன செய்வாங்களாமா? தலையை கொஞ்சம் சாய்ச்சிட்டு போவாங்க, குடிச்சிட்டு போவாங்களாமா. மற்ற சஹாபாக்கள் அவங்க நிகழ்வை பார்க்கல. அவங்க கேட்கிறாங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் போகும்போது தலையை கொஞ்சம் குடியிருக்கீங்க, ஏன் ஒண்ணுமே? அப்போ சொன்னாங்களாமா, நானும் நபி ஒரு தடவை பயணம் போனோம். போகும் பொழுது இந்த இடத்துல மரம் ஒண்ணு இருந்துச்சு, அந்த மரத்துடைய கிளை தாழ்வாக இருந்துச்சு. நபி தலை குனிஞ்ச வண்ணமாக போனாங்க. அதனால நானும் இப்ப குனிஞ்சு போறேன். ஆனா மரம் அங்க இல்ல. சஹாபாக்கள் கேள்வி கேட்கல, ஏன் மரம் இல்லையே, ஏன் குடியல? சஹாபாக்கள் கேள்வி கேட்கல. நபிகளாரை பின்பற்றி சஹாபாக்கள் கேள்வி கேட்கல, நாம கேட்கிறோம். வருத்தத்துக்குள்ள விஷயம் என்னது? அவங்க கேள்வி கேட்கல, நம்ம கேட்கிறோம். ஏன் நபியை புகழணும், உறவு புகழணும், ஏன் வலிமகளை நேசிக்கணும், நம்ம கேட்கிறோம். காரணம் அந்தஸ்து தெரியல. நமக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்களுடைய அந்தஸ்து என்ன நம்ம விலகிறதே கிடையாது. நமக்கு தெரிஞ்சதுடா தொழுகை, 5 வேளை கரெக்டா தொழுகணும், நோம்பு கரெக்டா வச்சிடணும். எப்பா இந்த தொழுகை வைக்கிறது யாருதான்? அல்லாஹ் உனக்கு தொழுகை வைக்கிறான். எத்தனை மனுஷன் வெளியே இருக்கிற தொழுகாம இருக்கிறானே இல்லையா? உடனே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து பள்ளிக்குள்ள உட்கார வச்சு, பள்ளிக்குள்ள நிக்க வச்சு, முஸ்லிம்களை நிக்க வச்சு, அவன் தான் தொழுகை வைக்க. நீ மையத்தாவெல்லாம் இருக்க, நீ சுயமா உன்னால என்ன செய்ய முடியும்? யோசிக்கணும். இதெல்லாம் சுயமாக நமக்கு கிடையாது. நபிகளை அப்தாக இதெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. எனக்கு இல்மு கிடையாது, அல்லாஹ் ஆசானாக இருந்து இல்மை கற்றுக் கொடுத்தார் நபி சொல்றாங்க. எனக்கு அதபு கிடையாது, அதபு இல்லை எனக்கு இல்ல, அசலாக இல்லை. எனக்கு அல்லாஹ் ஆசானாக இருந்து எனக்கு அதபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா நபி படிச்சு சொல்றாங்க. நமக்கு படியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு சிரமமா இருக்குது. ஷைத்தா குறுக்கோது என்ன செய்யறான்? நம்ம அறிவு உனக்கு அறிவு இருக்கா இல்லை யோசிக்க மாட்டியா? ஷைத்தா போடுறான், செய்யறான். ஷைத்தா என்ன செய்யறான்? பாபாவை படைச்சு மலக்குமாக சஜிதா செய்யணுக்கு எல்லாம் உத்தரவு போட்டான். எல்லா மலக்குமா சஜிதா செஞ்சாங்க. ஷைத்தா மாட்டேன்ட்டான். ஏன் மாட்டேன்ட்டான்? அவன் நினைச்சான், அவன் ஆளுன்னு நினைச்சான். அவன் சொன்னான், அவ்வளவு அறிவு வச்சு அவன் சொல்றான், ரப்பே நீ உனக்கு நீ செய்ய சொல்ல, நான் செய்யறேன். நான் அவரு மனுஷர், அவரே மனுஷர். நீ மண்ணால படிச்சிருக்கிற சைத்தா சொல்ல பார்த்த குரான் பதிவு இதெல்லாம் என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய். நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் பொழுது மேலதான் போகும், அது கீழே போகாது. அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், மேல போட்டாலும் கீழே தான் அது வரும். எவ்வளவு தூரம் நேரத்துக்கு போட்டாலும் கீழே தான் வரும். அத்தகைய படைப்புக்கு எப்படி செய்யறது? சீதா விதர்வாத பேசுறான், பெருமை பேசுறான். அந்த கொஞ்சம் அறிவாளர் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அந்த அறிவால் நாம் பெருமை வெளிப்படுத்துறோம். அதனால கேள்வி கேட்கிறோம், மதிக்க யோசிக்கிறோம், நல்ல மக்களை மதிக்க யோசிக்கிறோம். சைத்தா விட மாட்டேங்கிறான். சைத்தா ஹதீஸ் ஷரீஃப்ல வரும், சைத்தா உங்களுக்கு ரத்த நாளங்கள் ஃபுல்லா அல்லாஹ் உள்ள ஓட வச்சிருக்கிறான்.
அதிசயம் இதெல்லாம் நம்ம ரத்த நாளங்கள்ல ரத்தத்தோடு ரத்தமா யார் ஓடிட்டு இருக்கிறான்? ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஷைத்தானுக்கு கூட்டாளி நப்சி இருக்குது. நம்ம கூட நப்சி எல்லாம் சாட்டி இருக்கிறான். நப்சி நல்லா நல்ல விஷயத்தை எல்லாம் கொடுத்தான். நப்சை அழகான பொருளத்தை எல்லாம் கொடுத்தான். ஷைத்தான் கூட எப்ப நப்சு சேர்ந்துச்சோ, நப்சோட கூட்டாளி ஆக்கிச்சோ, ஷைத்தான் கூட கூட்டாளி ஆக்கிச்சோ தன்னை அப்ப இருக்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. சின்ன பிள்ளைக்கு கேட்டு பாருங்க, ஏதாவது தெரியுமா? ஏதாவது தெரியுமா? அதுக்கு அது நப்சு இருக்குதா இல்லையா? அது ஏன் விதமாக பேச மாட்டேங்குது? சின்ன பிள்ளைங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஷைத்தான் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிறானோ அந்த அளவுக்கு ஷைத்தான் செய்வான். அதற்கேற்ப விஷயம் அல்லாஹ் ஷைத்தான் உள்ள போடுவான். ஷைத்தான் மிகச்சிருவான் நப்சை எப்படி பாவம் பாவியாயம் ஆகிறோம், குற்றவாதியாக ஆகிறோம் அல்லாஹ் இப்படித்தான் நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஷைத்தான் நம்ம கூட வந்து கொண்டே இருக்கிறானா யோசித்துக் கொண்டே இருக்கணும். ஆக அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சனது என்னது? சர்டிபிகேட் என்னது? அந்த சஹாபி போனாங்களா இல்லையா? தலையை குனிஞ்சு போனாங்களா இல்லையா? மரம் இல்லாமலேயே அவங்க என்ன முட்டாளா? அவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சஹாபி முட்டாளா? நம்மகிட்ட கேட்ட முட்டாள் சொல்லுவோம். நம்ம காரணம் கேட்போம், ஏப்பா மரம் இல்லையே ஏன் குடிச்சு போற? நம்ம கேட்போமா இல்லையா? கட்டாயம் கேட்போம். ஆனா சஹாபாக்கள் கேள்வி கேட்கவே இல்லை. சஹாபாக்கள் கேள்வி கேட்கவே இல்லை. இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவன் காபாவில் பாங்கு சொல்லக்கூடிய தகுதி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த சஹாபி குறிப்பிட்ட இடத்துல முடியை வெட்டாம நீளமா விட்டுருப்பாங்க. முடி வெட்டாம நீளமா விட்டுருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் வலிச்சிருவாங்க, அதை சின்ன முடியா ஆக்கிவாங்க. ஒரு இடத்துல மட்டும் முடியை வெட்டாம அப்படி நீளமா தொங்கும். அபூ மஹ்தூரா என்று சொல்வாங்க, சாபியோட பேர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு பின்னால் ஒரு காலத்துல, அபூ மஹ்தூரா அவர்களே, ஏன் நீங்க முடிய இங்க வெட்டாம இருக்கிறீங்க? நம்மள என்ன செய்வோம்? நீ பைத்தியமா? நீ பைத்தியமா? நீ எல்லாத்தையும் முடி வெட்டி அக்கறை மட்டும் நீளமா விட்டுருக்கிற பைத்தியமா குடிச்சுவாங்க கேட்போமா இல்லையா? சஹாபாக்கள் அப்படியெல்லாம் கேட்கல, கண்ணியமா கேட்டாங்க. பேசும் முறையிலே நளினத்தை நபியும் கையாண்டாங்க, சஹாபாக்களும் கையாண்டாங்க. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை பாருங்க. அந்த நபியை புகழ்றது நமக்கு மனசு வருத்தமா இருக்குது, சிரமமா இருக்குது. அந்த சஹாபி ரலியல்லாஹு அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு கையை வச்சு இந்த அபூ மஹ்தூராவுக்கு இல்ம கூட அல்லாஹ் துவா செஞ்சாங்க. நபியுடைய கரம் பட்ட அந்த இடத்துல அந்த அன்றையிலிருந்து அந்த இடத்துல நான் வலிக்கிறதே கிடையாது. நம்ம யோசிக்க பைத்தியம் மாதிரி விளங்கும், யோசிக்கும் போது பைத்தியமா நம்மளுக்கு விளங்கும். ஏன் சொன்னா நம்ம ஷைத்தானுடைய அதிகமான ஆளுமை நம்ம மீது இருந்து கொண்டு இருக்குது. நஃப்ஸுடைய தாக்கம் அதிகம் நம்மகிட்ட இருக்குது. அதனால நம்ம கேள்வி கேட்போம், யோசிப்போம், இப்படிதான் யோசிப்போம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க? நபியுடைய கைப்பட்டது, முபாரக்கான கைப்பட்ட இடம், அந்த இடத்தை நான் வலிக்க விரும்பல, அதெல்லாம் முடிய அப்படியே ஃபுல்லா விட்டுருக்க. யோசிப்போது இல்முக்கு யோசனைக்கு உகந்ததா இருக்குதா? இது முதல் சிந்தனைக்கு உகந்ததா இருக்குதா? முதல் இது இல்லதானே? சாதாரண சிந்திக்க கூட என்னடா இது அப்படிதான் நம்ம யோசிப்போம். சஹாபாக்கள் யோசிக்கவே இல்லை. நபியின் மீது அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க அவங்க. அதனால அல்லாஹ் தஆலா கொடுத்த சனது என்னது? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய
பொருந்தி கொண்டே சொல்ற மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய அந்தஸ்து அது. அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல கேள்வியே கிடையாது. சஹாபாக்கள் எல்லாமே யாரு தான்? சொர்க்கவாசிகள் தான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு மனைவியை கணவன் பொருந்தி கொண்டால் எப்படி நடந்து கொள்வான் யோசிக்கணும். ஒரு மனைவி வந்து கணவன் பொருந்திக்கிட்டான், ரொம்ப முகப்பத்தா பொருந்தி வாழ்றான். அப்ப என்ன செய்வான்? மனைவி எதையெல்லாம் பிரியப்படுவாளோ அப்படியெல்லாம் கணவன் நடப்பானா இல்லையா? ஒரு குழந்தையை மகளை அல்லது கணவனை பொருந்தி கொண்டால், ஒரு மனைவியோட தாய் தந்தையாக இருந்து பொருந்தி கொண்டார்கள், என்ன செய்வோம்? சொல்லபடி கேட்காத செய்வோம், திட்டுவோம். முழுக்க முழுக்க பணிவாக இருக்கின்ற, முழுக்க முழுக்க எதையெல்லாம் சொல்லுகின்றோமோ, தமிழ்ல சொல்லுவாங்க எள்ளு சொன்னா என்னையா வந்து நிற்கிறாம்பா சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்க பிள்ளைகள் நம்ம எப்படி நேசிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். நபியை முழுக்க முழுக்க பிரியப்பட்ட நேசித்த, எதையும் காரணமாக முன்வைக்காமல் நபியை முழுமையாக நேசித்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சான்று எது? அல்லாஹ் கொடுத்த சனது எனது? ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அதோடு மட்டும் விட்டவில்லை, அது தொடர்ந்து அல்லாஹ் எப்படி சொல்றான்? அன்ஹு, என்னையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், என்னையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வை நம்ம பொருந்திக் கொள்ளணுமா? அல்லாஹ்வை நம்ம பொருந்திக் கொள்ளணுமா? அல்லாஹ்வுக்கு தேவையா? அல்லாஹ் சொல்றான். நாங்க நம்முடைய பொருத்தம் அல்லாஹ்வுக்கு அவசியம் கிடையாது. நம்முடைய பொருத்தம் அல்லாஹ்வுக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ்வை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு நிலை கிடையாது. அல்லாஹு சமத், எல்லாவற்றையும் விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். இது என்ன வார்த்தை இதெல்லாம் அல்லாஹ் பேசுறது? எவ்வளவு அந்த மக்கள் மீது பாசம் வச்சிருந்தாங்க அல்லாஹ் அப்படி பேசுவான். அமான் நான் சொல்றேன். நான் உதாரணமா ஒரு மக்கள் கேட்கிறாங்க, என்னை கேட்க வேணாம், அது கேட்டுக்கங்க. என்னை கேட்க வேண்டாம், அது சொன்னா நான் சொன்ன மாதிரி தான். என்ன அர்த்தம் இதுக்கு வந்து? என்ன அர்த்தம் இது சொல்ற பார்க்கலாம். என்னை கேட்க வேண்டியதில்லை, அது கேட்டுக்கங்க. அப்படி என்ன அர்த்தம்? அளவு வருந்த மரியாதையும் அன்பையும் பண்பையும் அர்த்தத்துக்கு வந்து அப்படித்தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுத்தால அப்படி அந்த நிலையிலே வைத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். இந்த சர்டிபிகேட், இந்த சரதை யாரு கொடுத்தா? அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்தான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நபியை புகழ்றது அளவா புகழணுமா இல்லையா? அவங்கள பார்த்து அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு சொல்றதா? அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு சொல்றதா? என்ன அர்த்தம் இருக்கு? அந்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பவரே. என்னதான் நபியை பார்த்து நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம் பவுல் ஷரீஃப்ல? அந்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பவரே. என்னடா அது? பாவங்களை யாருதான் மன்னிக்கிறோம்? அல்லாஹ் தான் மன்னிக்கிறோம். சிற்றறிவு என்னது? நம்முடைய இயலாமை, நமது பலகீனம், இப்படி எல்லாம் பேச வைக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு மனுஷன் ஒருத்த முதலாளியா இருக்கிறான், இன்னொருத்த தொழிலாளியா இருக்கிறான், வேலை செய்வனா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபி கேட்கிறாங்க, எனது அடிமை எனக்கு மாறு செய்கிறார், நான் அவரை எத்தனை முறை மன்னிக்கட்டும்? எத்தனை முறை மன்னிக்கட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. 70 முறை மன்னிக்கட்டுமா? அதை விட அதிகமாக நீ மன்னித்துக்கொள் சொன்னாங்க இல்ல? அடிமையை மன்னிக்கிறதுல 70 என்பது அதிகமாக அர்த்தம். 70 அர்த்தம் கிடையாது. நிறைய நீ மன்னிச்சு கொண்டே இரு, நிறைய நீ மன்னிச்சு கொண்டே இரு. நிறைய மன்னிப்பவன் என்ற வார்த்தைக்கு, என்ற பொருளுக்கு அரபி வார்த்தை என்ன?
கஃபார்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? கஃபார்னு அர்த்தம். வேற ஏதாவது வார்த்தை சொல்லுது, மாத்திக்கொள்ள வேணாம். மனுஷரை பார்த்து கஃபார் சொல்றதா? அரபிசல்லா மனுஷன் தான் அவங்க வந்து அவங்கள பார்த்து மன்னிப்போர் சொல்றதா? அதுவும் வந்து அதிகபட்சம் மன்னிப்போர் சொல்றதா? ஏதாவது தப்பு பண்றான் மகன் வந்து மனுஷிக்கா அடிக்காதான் நம்ம விட்டுறோமா இல்லையா? ஏன் விட்டுறோம்? ஏன் விட்டுறோம்? மன்னிச்சிட்டோம். நீ மட்டும் மன்னிக்கலாமா? அப்போ வந்து உன் பிள்ளைய உன் முன்னாடி நீ மட்டும் மன்னிக்கலாமா? நபியை மன்னிப்போம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்ம மன்னிக்கிறோம். அப்படியாது ஒரு நியாயம் வேணா பேசப்படுது. கேள்வி கேட்கும் போது சொல்றாம அந்த கஃபாருல் ஹத்தாயா. எப்படி நபியை சொல்ல போச்சு? நபி மன்னிக்கிறார்கள். நபி வந்து அல்லாஹ்வை காட்டிக் கொடுத்த பெருமகனார், வாழ்க்கை வழிமுறையை காட்டிக் கொடுத்த பெருமகனார். அவங்க வந்து எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்று நபி சொன்னாங்களோ அதுபடி அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நபிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் தான் எல்லாரும் கேட்கணும். நபி மன்னிச்சா சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். சார் நபி சொல்லலையா? ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. அல்லாஹ் சொல்றான். இது வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. ஒரு தந்தையின் பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. எப்படி அது? எப்படி அது அப்படி ஆகும்? நீ மனுஷன் தானே, உன் பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தமா ஆகுமா? கேட்கலாமா இல்லையா? அதை மட்டும் சரி ஏற்றுக்கொள்ளும். அம்மா இல்லையா? அப்போ முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்துநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவிலிருந்து இன்னைக்கு கொண்டாட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நபி புகழ வேண்டும், வாழ்நாள் முழுக்க புகழ வேண்டும், உயிரிருக்கும் வரை புகழ வேண்டும். சஹாபாக்கள் நபியை நேசித்துக் கொண்டே இருந்தார்கள், புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நபியுடைய புகழ் இருந்தது, ஒவ்வொரு அசைவிலும் நபியுடைய புகழ் இருந்தது. நம்மளால் செய்ய முடியல. அதனால இந்த மாசத்துல ஏதோ 12 நாள் ஓதி ஒரு மீளாதுல என்ன செய்ய நடத்தி செய்யறோம். நபியை பற்றியுள்ள நினைவுகள் நம்ம கல்வியில் கிடைக்கிற ஆனந்தம் அடைஞ்சு கொள்றோம். வாழ்நாள் ஃபுல்லா நபியை கொண்டாடணும். அப்படி சஹாபாக்கள் கொண்டாடுறாங்க, அப்படிதான் நம்ம கொண்டாடணும். நபி கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நீ சொன்ன அல்லாஹ் கொண்டாடி இருக்கிறான், அல்லாஹ் இருக்கான் கொண்டாடி இருக்கான். குறைஞ்சபட்சம் நபியின் மீது நிறைவாக ஸலவாத்து சொல்லுவோம். நபியுடைய புகழ் மாலைகளை நிறைவாக படிப்போம். இன்ஷா அல்லாஹ் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடுகளிலே மௌது ஷரீஃப் அல்லது புர்ரா ஷரீஃப் ஓதுங்க, பிள்ளைகளை ஓத சொல்லுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து, அல்லாஹ் தஆலாவுடைய குர்பு இதிலும் கிடைக்கும். நபியுடைய முஹப்பத்து நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். நம்ம ஏன் இதெல்லாம் செய்யறோம் சொன்னா, நபியுடைய முஹப்பத்து கல்புக்கு கொஞ்சமாவது வேணும். ஏதோ முகப்பத்து கொள்றோம், நபியை நேசிக்க வார்த்தையால் நேசிப்பது கிடையாது, கல்பால் நேசிக்கணும். ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறா சொன்னா வார்த்தையா நேசிப்பாளா? வந்து அவங்க புருஷ பேர் சொல்லி ரஃபீக் 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 அப்படி வபியாது தஸ்பீ ஓதுறதா? இல்ல, கல்பால் நேசிக்கணும். அதான் நேசங்கிறது. அப்போது நபி கல்பால் எப்படி நேசிப்பது, அந்த நேசத்தை அல்லாஹ் தஆலா போடுவா இன்ஷா அல்லாஹ். எப்போது நபியை பற்றி சிந்தனையில் அதிகமாக இருப்போமோ, நபியுடைய புகழை அதிகமாக நாம் படிக்கணும்னு பிரியப்படுவோமோ, நபியை நேசிக்க வேண்டும் என்று பிரியப்படுவோமோ, அல்லாஹ் தஆலா கல்விலே முஹப்பத்தை போடுவான் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய பக்குவமான மக்களாக நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய சிறந்த நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.